சொல்லுங்கள். இந்த கோயிலுடைய பேர் வந்து திருக்கடிப்பாளையம் பேர். சுவாமியுடைய பேர் வந்து பால்வண்ணநாதர். அம்பாள் பேர் வேதநாயகி. கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் லிங்கம். இந்த லிங்கமானது வெண்ணையால் செய்யப்பட்ட லிங்கம். கபிலர் ரிஷியானவர் வெண்ணையால லிங்கம் செஞ்சு நதிக்கல்ல வச்சு பூஜிக்கிறார். முனிவர் நிச்சயில் இருக்கும் பொழுது சடகன்ற ராஜா குதிரையை வளம்பிடும் பொழுது குதிரையோட கால் குழம்புப்பட்டு பின்னமான லிங்கம். முனிவர் கண்வெளிச்சு பார்க்கிறார், லிங்கம் பின்னமாயிடுது. மறுபடியும் லிங்கம் செஞ்சு பூஜிக்கலாம்னு நினைக்கும் போதுதான் பார்வதி பரமசிவம் நேரடியாக காட்சி கொடுத்து அருகில் நான் இருக்கேன், ஐதீகம் எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டான். இந்த லிங்கத்துக்குள்ள அபிஷேகம் பண்ணால் 2 லிட்டர் பால் உள்ள இறங்கும். இந்த அபிஷேக பால் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்முடைய தீராத வியாதிகளும் தீருங்கிறது ஐதீகம். இது மூவர் பாடிய ஸ்தலம். இந்த கோயிலை தலைவரிச்சுக்கு வில்வோம். இந்த சிவனோட சக்தியை நினைக்க குழந்தை பாக்கியம் இல்லாதவா, திருமணம் தலைப்படுறவா இந்த சிவனை மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு பல விஷயம் காணிக்கப்பட்டு போனால் நடக்குங்கிறது ஐதீகம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து இந்த கோயில் இன்னொரு சிறப்பு, நான் பிரகாரம் சுத்தியான பைரவர் இருக்கார். கால பைரவர், காசிக்கு நிகரான பைரவர். இந்த பைரவருக்கு நாய் வாகனம் கிடையாது. சர்வமுக அரணாகுடி 27 எலும்புக்கூடுகளால் உருவாக்கப்பட்ட பூனல் ஜடாம்பி கோரப்பல் கபாலத்தோடு உருவாக்கப்பட்ட பைரவர். ஒவ்வொரு அஷ்டமும் விசேஷமாக தேவிரஷ்மி வளரலட்சுமி. மாற்ற நாட்களில் ராகுகால நேரத்தில் பைரவர் தரிசனம்னா ரொம்ப விசேஷம். அதுவும் அமாவாசைக்கு பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம். நன்றி.